Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம காஜா ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 200 கிராம் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, சூடான நெய் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவை சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதையும் மாவோடு சேர்த்து பிசைஞ்சிட்டு 15 நிமிஷம் மாவை ஊற வச்சுக்கலாம். பாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதித்தவுடனே 150 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏலக்காவை தட்டி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி பாவு பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஊற வச்ச மாவை ரொம்ப தின்னமாக இல்லாமல் லேசாக பரத்திக்கலாம். பரத்தியாச்சு. இப்போ அதனுடைய ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை மாவு ஃபுல்லாக தடவிக்கலாம். தடவிட்டு இதே மாதிரி மாவை தூவி விட்டுக்கலாம். தூவின பிறகு மாவை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீஸை இதே மாதிரி ஒவ்வொன்றா அழுத்தி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி கோல்டன் கலரில் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் பாவு சேர்கிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இப்போது சுவையான காஜா ஸ்வீட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.